ஒரு கதை சொல்லட்டுமா? ஏசுப்பாக்கு மரியாள், மார்த்தாள், லாசருன்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் பெத்தானியா கிராமத்துல இருந்தாங்க. ஒரு நாள் லாசருவுக்கு உடம்பு சரியில்ல. அத ஏசுப்பாக்கு சொல்றதுக்காக மரியாளும் மார்த்தாளும் ஆள் அனுப்பி வச்சாங்க. ஆனா ஏசப்பா வர்றதுக்குள்ள லாசரு இறந்து போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு வந்த ஏசப்பா மார்த்தாள் கிட்ட, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே அப்படின்னு மார்த்தாள் சொன்னாங்க. மரியாளும் மார்த்தாளும் அழுகிறது பார்த்த ஏசப்பாவும் கண்ணீர் விட்டாங்க. லாசருவோட கல்லறை கிட்ட போன ஏசப்பா, கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 நாள் ஆயிருச்சே, நாருமே அப்படின்னு மார்த்தாள் சொன்னாங்க. லாசருவே வெளியே வா அப்படின்னு சத்தமா ஏசப்பா கூப்பிட்டாரு. Oh my God! செத்து போன லாசரு எந்திரிச்சு சூப்பரா வெளியே வந்தாரு. இந்த ஃபைனல் ட்விஸ்ட பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏசப்பாக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டு அவரை நம்பவும் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அப்படியே ஏசப்பாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.